ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நிறையாவே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு i20ல் டீசல் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல மைலேஜ், ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த வண்டி இதுதான். மார்க்கெட்லேயும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு டீசல் i20 இதுதான். ஸோ இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், மெயினாக என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அவங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம அந்த வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட்டுன்னு எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம வண்டியோட சைட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட சைட் லுக்குமே சேம் அதே மாதிரி தான், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். நமக்கு பாடியில் வர்ற சின்ன சின்ன பேனல் பீஸ் மட்டும் இல்லாமல் இருக்குது. அது நம்ம வந்து மாட்டியே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பேக் சைடு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடுமே நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு CRDI டீசல் இன்ஜின். இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு காட்டுறேன் பாருங்கள். ரைட் சைடுமே சேம் அதே மாதிரி தான். ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டி. டயர் எல்லாமே ஒரு 70 to 80% கண்டிப்பாக இருக்கும். அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குது. அடுத்ததாக இன்டீரியர் காட்டுறேன் பாருங்கள். இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்டீரியருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு புது வண்டி ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே வந்துடும். ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். ஒரு 6 கியர் வண்டி. ஸோ மைலேஜ், நல்ல மைலேஜ் இருக்கும். பாருங்கள், டேஷ்போர்ட்லாம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். சீட் கவருமே சேம் அதே மாதிரி தான், ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் இன்டீரியர் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத. 4 விண்டோ பொறுத்த வரைக்கும் பவர் விண்டோ வந்துடும். உள்ளேருந்தே மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்துடும். இப்போ பேக் சீட் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் சீட் மாதிரியே சேம் பேக் சீட்டுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி நமக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2017 கடைசிங்க. ஒரு டீசல் i20. நமக்கு இதில் வந்து எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். அதாவது ப்ராக்டிக்கலாக நமக்கு என்னென்ன ஆப்ஷன் தேவையோ அது எல்லாமே வந்துடும். 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா வித் சென்சார் வந்துடும். நமக்கு ஆண்ட்ராய்டு செட்டில் இருந்து எல்லாமே வந்துடும். டாப் மாடலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் அலாய் வீலும் மட்டும்தான் வராது. மற்றபடி எல்லாமே வந்துடும். 2017 லாஸ்ட்டு 3 ஓனர். ஒரு டீசல் வண்டி 3 ஓனராக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் கம்பெனி ரெக்கார்டோடு இருக்குது. கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 100% நல்லாயிருக்கு. ஏசி நல்லா இருக்குது. வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு டீசல் வண்டி 20 கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜுமே இந்த வண்டி கொடுக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2014-15 மாடலே வந்து ஒரு 4-4.5 லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம இந்த 2017 டீசல் i20க்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4,70,000 ரூபா மட்டும் தான் கேட்குறோம். 4,70,000 கேட்குறோம். இதுவுமே வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. நேரில் வாங்க, வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த ப்ரைஸுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். டைரக்ட் கஸ்டமர் வண்டி தான், டீலர் வண்டி கிடையாது. ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஆறுமுகநேரி அப்படிங்கிற இடத்துல தான் வண்டி இருக்குது. ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி ஒரு லோ பட்ஜெட் கார் போட்டுட்ருக்கோம். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.